தாவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் உஷாராக இருக்குமாறும் மீண்டும் பாகிஸ்தானுக்கு இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இமாலய மலையில் உற்பத்தியாகும் தாவி ஆறு காஷ்மீர் வழியாக பாகிஸ்தானின் செனாப் நதியில் கலக்கிறது. தற்போது தொடர் மழையால் தாவி ஆற்றில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் அணைகளிலிருந்து உபரிநீர் திறக்கப்படும் என்றும் அதனால் வெள்ளப்பெருக்கிற்கு வாய்ப்புள்ளதாகவும் பாகிஸ்தானை இந்தியா எச்சரித்துள்ளது. 3 நாட்களில் 2வது முறையாக இந்த எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மனிதாபிமான அடிப்படையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் கூறுகின்றன. தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஒடிசா கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசாவை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வீரர் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டை தொடர்ந்து IPL போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றுள்ளார். இதை தனது சமூக ஊடக பக்கத்தில் அஸ்வின் அறிவித்துள்ளார். IPL கிரிக்கெட்டர் என்ற பெயர் இன்றோடு முடிவுக்கு வருவதாகவும் எனினும் வெவ்வேறு கிரிக்கெட் லீக் தொடர்களில் புதிய பணிகளில் ஈடுபட இருப்பதாகவும் அவர் தன் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். IPL-இல் ஆட வாய்ப்பு கொடுத்த பல்வேறு அணி நிர்வாகங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அஸ்வின் தெரிவித்துள்ளார். 38 வயதான அஸ்வின் கடந்த ஆண்டு டிசம்பரில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் கும்ப்ளேவுக்கு அடுத்து அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையையும் அஸ்வின் பெற்றுள்ளார். IPL-இல் சென்னை, பஞ்சாப், ராஜஸ்தான், புனே, டெல்லி அணிகளுக்காக விளையாடியுள்ளார். இவர் இடம்பெற்றிருந்த CSK அணி 2010, 2011 ஆகிய ஆண்டுகளில் பட்டம் வென்றிருந்தது. எனினும் கடந்த முறை CSK-வில் இவரது ஆட்டம் சிறப்பாக அமையவில்லை. இதனைத் தொடர்ந்து ஓய்வை அறிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மும்பை லால்பகுசா பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலையை ஏராளமான பக்தர்கள் வழிபடுகின்றனர். லால்பகுசா ராஜ விநாயகரை முதல் நாளன்று முதலில் தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மும்பையின் பிரபலமான இந்த கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கோயிலின் விநாயகரை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ளனர். 1932ஆம் ஆண்டு முதல் லால்பகுசா ராஜ பெயரில் விநாயகர் வழிபாடு நடைபெறுகிறது. மும்பையில் முக்கிய அரசியல் பிரபலங்கள், நடிகர்களின் இல்லங்களிலும் விநாயகர் சிலைகள் அமைக்கப்பட்டு சதுர்த்தி விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. தமது அதிகாரப்பூர்வ இல்லமான வர்ஷாவில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு நடைபெற்ற பூஜையில் முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், அவரது மனைவி அம்ருதா மற்றும் அவர்களது குடும்பத்தினர், நண்பர்கள் பங்கேற்றனர். இதேபோல மகாராஷ்டிர நவநிர்மாண் கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே தமது குடும்பத்தினருடன் விநாயகர் வழிபாட்டில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். ராஜ் தாக்கரே இல்லத்தில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே, அவரது மனைவி ஆகியோர் பங்கேற்று விநாயகரை வழிபட்டனர். பிரபல ஹிந்தி நடிகர் கோவிந்தா தமது வீட்டில் விநாயகர் சிலையை அமைத்து சதுர்த்தி விழாவை கொண்டாடினார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சென்னை MGR நகரில் உள்ள வரசக்தி விநாயகர் கோயிலில் ஆளுநர் RN ரவி வழிபாடு செய்தார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி MGR நகரில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு ஆளுநர் RN ரவி தனது மனைவியோடு வந்து சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோயில் நிர்வாகம் அளித்த சிறப்பு மரியாதையையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சென்னை எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர், விம்கோ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வீட்டில் வைத்து படையிலிட்டு வழிபாடு நடத்தியவர்களில் ஒரு பகுதியினர் முதல் நாளாகிய இன்றே அச்சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் வழக்கத்தை கொண்டுள்ளனர்.
இவ்வாறு சிலைகளை கரைப்பதற்காக எண்ணூர் கடற்கரைக்கு வந்தவர்களில் சிலர் ஆபத்தான பாறைகளின் மீது ஏறி சிலைகளை கரைக்க முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் பாதுகாப்புடன் சிலைகளை கரைக்க உதவினர். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள கணபதி கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கணபதி கோயில் பூக்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காலை நடை திறக்கப்பட்டது முதல் ஏராளமான பக்தர்கள் விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அங்கு விநாயகர் சதுர்த்தி விழாவும் நடைபெற்று வருகிறது. தென்கொரியாவில் பள்ளிகளில் மொபைல் போன்கள் மற்றும் இதர டிஜிட்டல் சாதனங்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கும் மசோதா அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சமூக ஊடக பயன்பாட்டினால் நாட்டில் உள்ள இளைஞர்கள் அதிக அளவில் பாதிப்புகளை சந்தித்து வரும் நிலையில் இதற்கு தீர்வு காணும் நோக்கத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தடை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய படைகள் நீண்ட போர்களுக்கு கூட தயாராக இருக்க வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் மோவில் ராணுவ போர் கல்லூரியில் பேசிய ராஜ்நாத் சிங் தற்காலத்தில் போர்கள் திடீரென தொடங்குவதாகவும் அது எத்தனை காலம் நீடிக்கும் என்று தெரியாத நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஒரு சில வார போர்கள் இருந்து 5 ஆண்டுகள் வரை கூட நீடிக்கும் போர்களை எதிர்கொள்ள இந்திய படைகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் பேசினார். தேச பாதுகாப்பு என்பது ராணுவத்தினை மட்டும் சார்ந்தது இல்லை என்றும் ஒட்டுமொத்த நாட்டின் அணுகுமுறையையும் சார்ந்தது என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகளை மேற்கொள்ள 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னையில் திருவான்மியூர், உத்தண்டி, பாலவாக்கம், தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம், விழுப்புரத்தில் கீழ்புதுப்பட்டு, கடலூரில் சாமியார்பேட்டை என 6 கடற்கரைகளில் இதற்கான பணிகளை மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. 6 கடற்கரைகளுக்கு தலா 4 கோடி ரூபாய் செலவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 35 ரூபாய் விலை உயர்ந்து 9,390 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 280 ரூபாய் விலை அதிகரித்து 75,120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 130 ரூபாய்க்கும், 1 கிலோ 1,30,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடைகளில் பில் கவுண்டரில் வாடிக்கையாளர்களிடம் மொபைல் எண்ணை சத்தமாக கேட்பது சட்டப்படி குற்றமாகும். இந்தியாவில் புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் சில்லறை வணிகர்களுக்கு சவாலாக அமைந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் பில்லிங் கவுண்டர்களில் தங்கள் மொபைல் எண்ணை சத்தமாக சொல்வது தரவு பாதுகாப்பு சட்டத்தின்படி தனிநபர் தரவு கசிவதாக கருதப்படுகிறது. இதுபோன்ற நடைமுறைகள் சட்டத்தின் விதிமுறைகளை மீறும் செயலாகும். எனவே வணிகர்கள் வாடிக்கையாளர்களின் தகவல்களை சேகரிக்கும் முறையை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் செஸ் தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா முன்னிலையை தக்க வைத்து வருகிறார். 10 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் 8 சுற்றுகள் முடிவடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் ஃபேபியானோ கரோனா, பிரக்யானந்தா ஆகியோர் தலா 5.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளனர். அமெரிக்க கிராண்ட் மாஸ்டர் வெசிசோவுடனான 8வது சுற்றில் பிரக்யானந்தா சமன் செய்தார். தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மைக்கேல் கிளார்க்கு 6வது முறையாக அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இம்முறை மூக்கு பகுதியில் பாதிக்கப்பட்டிருந்த திசு நீக்கப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய படத்தை மைக்கேல் கிளார்க் தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தோல் புற்றுநோய் குறித்து மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக உடலில் சூரிய ஒளிப்படுதல் அதிகம் உள்ள நாடுகளில் மக்கள் தங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கிளார்க் அறிவுறுத்தியுள்ளார். மைக்கேல் கிளார்க் 19 ஆண்டுகளாக தோல் புற்றுநோயுடன் போராடி வருகிறார். பஞ்சாப் மாநிலம் மாதாப்பூர் வெள்ளம் சூழ்ந்த கட்டடத்தில் சிக்கியிருந்த 22 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உட்பட 25 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். தொடர் மழை காரணமாக பல கட்டடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. அதில் மாதாப்பூரில் உள்ள அரசு அலுவலகத்தில் 3 உள்ளூர் மக்களும் 22 துணை ராணுவ வீரர்களும் வெளியேற முடியாமல் தவித்தனர். வெள்ளத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த கட்டடம் எப்போது வேண்டுமென்றாலும் இடிந்து விழலாம் என்ற சூழலில் நேற்று மாலை முதல்
விமானப்படை வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பின் அனைவரும் இன்று காலை 6 மணி அளவில் மீட்கப்பட்டனர். மீட்புப் பணி முடிந்த 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. துரிதமாக செயல்பட்ட இந்திய ராணுவ வீரர்களால் 25 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். தெலங்கானா மாநிலத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களும் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. குறிப்பாக நார்சிங்கி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கண்ணுக்கு எட்டிய வரை தண்ணீரே காட்சியளிக்கிறது. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நீளும் இந்த முக்கிய நெடுஞ்சாலை கனமழை காரணமாக ஏரி போன்று மாறியிருப்பதால் ஹைதராபாத் நிஜாமாபாத் இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. सोचा नहीं सी अंकल ही अपने खड़ा करे। பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் பேரணியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். வாக்கு திருட்டை தடுக்க கோரியும் வாக்குரிமையை உறுதி செய்யவும் வலியுறுத்தி ராகுல் காந்தி பேரணி நடத்தி வருகிறார். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பீகாரில் ராகுல் காந்தி பேரணி மேற்கொண்டுள்ளார். இன்றைய பேரணியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடன் பிரியங்கா காந்தி, கனிமொழி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பங்கேற்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆணையிட்டவுடன் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை பிரதமர் மோடி நிறுத்திக் கொண்டார் என ராகுல் காந்தி கூறியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் பேசிய ராகுல் காந்தி, இந்திய படைகள் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்கிக் கொண்டிருந்த நிலையில் டிரம்பின் உத்தரவால் அது உடனடியாக நிறுத்தப்பட்டதாக கூறினார். பாஜக பெற்ற தேர்தல் வெற்றிகள் அனைத்துமே தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் வாக்குகளை திருடி பெற்றவை என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். குஜராத் மாடல் என்று பாஜக கூறுவது வாக்கு திருட்டைதான் என்றும் ராகுல் குறிப்பிட்டார். பாஜகவின் அகந்தை புதைக்கப்படும் இடம் பீகார் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் உரிமை யாத்திரையில் பங்கேற்ற ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் இந்தியா கூட்டணி உருவான மண் பீகார் என்றும் பாஜகவின் அகந்தையும் அங்குதான் புதைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்திய ஜனநாயகத்தின் அடுத்த அத்தியாயத்திற்கு வெளிச்சம் தரும் தீப்பொறி இந்த யாத்திரை என்றும் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். பீகாரில் நடைபெற்ற பேரணியின் போது முதல்வர் ஸ்டாலின், தேஜஸ்வி யாதவ், பிரியங்கா காந்தி ஆகியோருடன் ராகுல் காந்தி செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ராகுலும் தேஜஸ்வியும் இணைந்து பெறவுள்ள வெற்றி இந்தியா கூட்டணியின் அடுத்தடுத்த வெற்றிகளை உறுதி செய்யும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரையில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சகோதரர்கள் ராகுலும் தேஜஸ்வியும் பெறப்போற வெற்றியை தடுக்க முடியாத பாஜக கொள்ளைப்படமையா வேலையை பார்க்குது. நீங்க 2 பேரும் பீகார்ல பெறப்போற வெற்றி தான் இந்தியா கூட்டணியோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமைய போகிறது. மெஜாரிட்டி ஆட்டம் போட்டவங்க மைனாரிட்டி ஆகிட்டாங்க. மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சர்வாதிகாரி மன்னிப்புதான் ஆகணும்னு மீண்டும் பீகார் நிரூபிக்கிறோம். தாவேக மாநாட்டில் இளைஞரை பவுன்சர் தள்ளிவிட்ட விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. தாவேக மாநாட்டில் ரேம்ப் வாக் மேடையில் ஏறியபோது பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த சரத்குமாரை பவுன்சர் தள்ளிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து இளைஞர் சரத்குமார் அளித்த புகாரின் பேரில் பவுன்சர்கள் 10 பேர் மீது பெரம்பலூர் குன்னம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் விசாரணைக்காக அந்த வழக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது.
தவிக தலைவர் விஜயை அணில் என்று குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். அடிமை கூட்டணி இப்படிலாம் ஒரு ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதிகள் பேசலாம். ஆனா விஜய் கட்சி தொடங்கி 2வது வருஷமே பேசுறாரு. அது அதிகப்படித்தனமா இருக்குன்னா மூத்த தலைவர் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அது ஏன் அங்கிள் அங்கிள்னு கத்துது? நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யாருக்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் அவரை முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? போன மாநாட்டில் சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிள் ஆனார்?